2026 தேர்தல் விஜய் தான் அடுத்த முதல்வர் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 4 முனை போட்டி என்பது இருக்க அந்த 4 முனை போட்டியிலே கண்டிப்பாக விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் என்பது மிகப்பெரிய அளவிலே பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாகத்தான் இருக்க போகிறது. அப்படின்னு அந்த தாக்கம் என்பது விஜய் அவர்கள் 2026 முதலமைச்சராக கூட மாற்றுவதற்கு வாய்ப்புகள் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர் பட்டாளம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் வர ஆரம்பிக்கும். திமுகவிற்கு இளைஞர் அணிதான் மிக முக்கியமான ஒரு அணியாக இருந்திருக்கிறது. அந்த அணி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ஒருபுறம் வந்து கொண்டுதான் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்க ஆரம்பிக்கும். அதிமுக எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை யார் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடன் தான் கூட்டணி என்பது நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக மக்கள் பூராமே அதாவது மாற்றம் என்பது வேண்டும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டார். அதிமுக திமுக இந்த மாதிரி கட்சிகளை பார்த்து இத்தனை ஆண்டுகளாக கழித்துட்டோம். இனி ஒரு 5 ஆண்டுகள் மட்டும் மாற்றம் என்பது இருந்து விடாதா? அந்த 5 ஆண்டுகள் மாற்று கட்சிகள் என்பது வந்தால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இந்த அதிமுக திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எதனும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இளைஞர்கள் பூராமே தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் ஏகப்பட்ட பெண்கள் கூட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஒரு சில பேட்டிகள்ல பார்த்திருப்பீங்க. பெண்கள் எத்தனையோ பேர் நமது நடிகர் நமது அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குரல்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 3 எழுத்து மந்திரம் ஒலிப்பதை போல நமது விஜய் அவர்கள் முதலமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.